ஸோ கைஸ், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஒரு ஃபோன் வாங்கியாச்சு. என்ன ஃபோன்னு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அதே தான் ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ். அதனால் இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் அண்டு இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு drskrvlogs. ஸோ கைஸ், பேக்கேஜ் இப்போ தான் வந்துச்சு. நம்ம அன்பேக்கிங் பண்ணலாம். பண்ணிவிட்டு உள்ளே உங்களுக்கு ஃபோன் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். வாங்க ஃபஸ்ட்டு பிரிப்போம். ஸோ கைஸ், பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சின்ன பாக்ஸில் இதில் தான் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை சைடில் வச்சுட்டு ஃபோனை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. வாவ், செம்மையாக இருக்குங்க ஃபோனு. நல்லாவே இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப வெயிட்லாம் இல்லை. கையில் பிடிக்கவே நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. சார்ஜர் தந்திருக்காங்க, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ சார்ஜிங் பற்றி கவலைப்பட தேவையில்லை. நல்ல ஒயிட் கலர் தான் கொடுத்துருக்காங்க, ப்ரீமியம் ஃபோன்ஸில் வர்ற மாதிரி. அண்டு USB டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர், வேறு எதுவும் இல்லை பாக்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் எஃபெக்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சூஸ் பண்ணியிருக்க கலர் பார்த்தீங்கன்னா அரோரா ப்ளூ. ஷைனிங்கான ஒரு ரிச் லுக்கில் இருக்குது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 கலர் வேரியன்ஸும் தராங்க. இன்டர்ஸ்டெல்லார் பிளாக் அண்ட் கிளேசியர் ஒயிட். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கிளாசி மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலுமே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்தது சிம் ஸ்லாட் பார்ப்போம். டுயல் சிம் ஸ்லாட் ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம 512 GB வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வச்சுருக்காங்க. வழக்கமான ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் தர்ற மாதிரி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் சைடில் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஒரு நல்ல சேஞ்சாக இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு 16.9 cm ஃபுல் HD டாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு பெரிய ஸ்க்ரீனுங்க. அதோட இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 அட்டாச் பண்ணியிருக்கிறது இன்னுமே சூப்பராக இருக்குது. அடுத்தது உள்ள சாஃப்ட்வேருக்கு வருவோம். சாஃப்ட்வேர் பற்றி பேசணும்னா ஸ்னாப்ட்ராகன் 720G MI UA 11 மேலே ரன் ஆகுது. ஸோ நீங்கள் நல்ல ஹெவி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர். நெக்ஸ்ட் கேமிங் பற்றி சொல்லவே வேணாம். ஃபுல் HD கிராஃபிக்ஸில் PUBG விளாட்னாலும் கொஞ்சம் கூட ஒரு லேகே ஆகாமல் ரொம்ப ஸ்மூத்தாக விளையாட முடியுது. ஸோ கேமரா பார்த்தோம் அப்படின்னா பேக்கில் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 64 MP பிரைமரி கேமரா அண்ட் 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா அண்ட் 5 MP மேக்ரோ லென்ஸ் 2 MP டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. இந்த சைட் 32 MP இன் டிஸ்பிளே ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே சைடில் பாருங்கள். ஸோ கைஸ், ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரியுது நமக்கு. கலர் எல்லாமே செம்மையாக இருக்குது. சேச்சுரேஷன் ஆகட்டும், ஷார்ப்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ பேக் கேமரா வேறு லெவலில் இருக்குது. இதில் வீடியோவும் எடுத்து பார்க்கலாம். வீடியோ பார்த்தாலுமே தெரியுது கைஸ். வீடியோவில் கொஞ்சம் கூட ஷேக் இல்லை, ரொம்ப ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது. ஸோ பக்காவான ஒரு கேமரான்னு தான் சொல்லணும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் பேட்டரிக்கு வருவோம். 5020 mAh ஒரு பெரிய பேட்டரி தராங்க. நம்மளோட டே டு டே நார்மல் யூசேஜ்க்கு பார்த்தீங்கன்னா 1.5 நாள் வரைக்குமே தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்கான டைப் C ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே தராங்க. ஸோ 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர்னால் சொல்லவே வேணாம். கிட்டத்தட்ட 1 ஹவர்க்குள்ளவே ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். ஸோ சார்ஜிங் பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை கைஸ். என்னடா வெறும் பாசிட்டிவ் ரிவ்யூவாகவே சொல்கிற, நெகட்டிவே இந்த ஃபோனில் கிடையாதா அப்படின்னு கேட்காதீங்க. நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணல. யூஸ் பண்ண வரைக்கும் கடுப்பேற்றின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆட்ஸ் வந்துச்சு. ஆட்ஸ் எல்லா ரெட்மி ஃபோன்ஸ்லேயும் காமன் தான். பட் அதை அவங்க ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து கிளியர் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறதே அவங்க தான். ஸோ அது மட்டும் தான் ஒரு சின்ன ஃபால்ட், வேறு எதுவும் கிடையாது. அண்ட் லாஸ்ட்டாக இதோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
பேஸ் வேரியன்ட் 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வந்து 16,499க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் வாங்கியிருக்கிறது 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 20,000ல் இருக்குது. எம்ஐ ஸ்டோரில் வாங்குது. அதுவும் நான் வாங்கல, அமேசானில் எனக்கு ஃப்ளாஷ் சேல் எண்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்டு எம்ஐ ஸ்டோரில் லாகின் பண்ணியிருந்தாங்க, அவங்க வாங்கி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த பட்ஜெட் ரேட்டில் இருக்க ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 6 இருக்குது. அண்ட் ஆல்சோ போகோ X2 இருக்குது. இது ரெண்டு கேமிங்க்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணல, நல்லா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ கேமிங் வேணுன்னா அது சூஸ் பண்ணுங்கள். பட் மற்றபடி கேமராவாக இருக்கட்டும், ஸ்லீக்கி டிசைன் அண்ட் ஆல்சோ பேட்ரி பேக்கப்புங்க மெயினாக, அந்த மூணுத்துக்கும் இந்த ஃபோன் செம்ம ஒர்த்து. ரேட்டிங்லாம் தாறுமாறாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் யூஸ் பண்ணி பார்த்தா பேட்ரி பேக்கப்பு 0 to 50% கிட்டத்தட்ட 30 மினிட்ஸில் ஏறிடுது. அண்ட் 1 ஹவர்க்குள்ளேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் அமேசிங்காக இருக்குது. அது மட்டும்தான் இதில் பெரிய ப்ளஸ் இந்த ஃபோனில். அதனால தான் இது நான் சூஸ் பண்ணதே. அண்ட் லாஸ்ட்டாக அவ்வளோதான் கைஸ், இதுதான் என்னால் முடிஞ்ச ரிவ்யூ. எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன், கொஞ்சம் பார்த்து எப்படியோ சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்னை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி, அப்போ தான் என்னால் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இனிமேல் கண்டிப்பாக சூப்பரான வீடியோஸ்லாம் வரும். ஸோ வேறு என்ன, அவ்வளோதான். ஸ்டார்ட்டா, பாய் பாய்.